நம்ம எல்லாருக்குமே பொதுவாகவே தெரியும், வாழைத்தண்டுகள் இயற்கையாகவே சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய திறன் கொண்டது. ஆனாலும் இந்த வாழைத்தண்டுகளை சிலர் பயன்படுத்துறத குறைக்கணும். அதிக அளவில் பயன்படுத்தும் போது வரக்கூடிய ஆபத்துக்கள், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். கடைசி வரை கவனமா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, வயதானவர்கள் அதிகப்படியா வாழைத்தண்டுகளை உணவுல சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, இது சிறுநீரகத்தை பெருக்கக்கூடிய தன்மை கொண்டது. அளவுக்கு அதிகமா உணவுல சேர்த்துக்கும் போது சிறுநீர் பெருக்கம் ஏற்பட்டு அதிகப்படியா சிறுநீர் கழிக்க தூண்டும். செகண்ட் பாத்தீங்கன்னா, இந்த வாழைத்தண்டுகள் இயற்கையாவே குளிர்ச்சி தன்மை கொண்டவை. அதனால உடலுக்கு இன்னும் குளிர்ச்சி அளிக்கக்கூடிய குளிர்ந்த உணவுப் பொருட்கள் இதுக்கு கூட சேர்த்து சாப்பிடக்கூடாது. சிலருக்கு வாழைத்தண்டுகளை அதிக அளவில் உட்கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா வயிற்றுப்போக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். வாழைத்தண்டுகள நார்ச்சத்துக்கள் அதிகமா இருக்கு. அதனால அதிகப்படியா வாழைத்தண்டுகளை உணவுல எடுத்துக்கும் போது வாய்வு தொல்லை, அஜீரணம், மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். குடல் அலர்ஜி இருக்கிறவங்க இல்ல குடல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வாழைத்தண்டுகளை தவிர்க்கிறது தான் ரொம்ப நல்லது. சிலருக்கு வாழைத்தண்டுகளை உணவுல சேர்த்துக்கும் போது ஒவ்வாமை ஏற்படும். தோல் எல்லாம் அரிப்பு, தடிப்பு இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். ஒரு நாள் 25 to 45 கிராம் வரை வாழைத்தண்டுகளை நம்ம உணவுல சேர்த்துக்கிடலாம். ஆனா அளவுக்கு அதிகமா எடுக்கும் போது கண்டிப்பா நமக்கு உடல்நல பிரச்சனைகள், பக்க விளைவுகளை தான் ஏற்படுத்தும். நான் இன்னைக்கு வாழைத்தண்டுகள் பற்றி சொன்ன தகவல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.